உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு ஒன்றும் விசித்திரமானதல்ல. வழக்காட வந்திருக்கும் நானும் ஒன்றும் புதுமையானவன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக பார்க்கின்ற ஜீவன்களில் நானும் ஒருவன். போலிச்சாமியார் வேடமணிந்து காலித்தனம் செய்தேன். வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் நாஸ்தி செய்தேன். உடான் சாமியாரை உதைத்தேன். குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. சாமியார் வேடம் போட்டேன். ஏன் சாமியார்களே கூடாதென்றா? இல்லை, போலி சாமியார்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் புத்தி பொதுமக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக. உடான் சாமியாரை உதைத்தேன். ஏன் அவன் ஆடிய டப்பாங்குத்து பிடிக்காமல் அவனை கும்மாங்குத்து ஆடச் சொல்லியா? இல்லை, அவன் டான்ஸ் என்ற பெயரிலே பேங்க் பேலன்ஸை ஏற்றி வைத்திருக்கிறானே, அதை நிறுத்துவதற்காக. வீடுகளை இடித்தேன். ஏன் வீடுகள் கூடாது என்பதற்காகவா? இல்லை, வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் மக்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையினால் வஸ்துக்களாக மாறி வருகிறார்களே, அதை தடுப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனது சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக தெருக்குப்பையை விற்று சாப்பிட்டு தெருவை சுத்தப்படுத்துகிறார்களே அநாதை சிறுவர்கள், அவர்களைப் போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் பிளாஷ்பேக்கை சற்று ரீவைண்ட் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள போர்ஜரி எத்தனை, பிராட் எத்தனை, சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க இயலும். நான் பாய் கடையில் பாயா சாப்பிட்டதில்லை, ஆனால் ஆயா கடையில் சாயா குடித்திருக்கிறேன். நான் பஞ்சு மெத்தையில் புரட்டதில்லை, ஆனால் பார்க் பெஞ்சில் உருண்டிருக்கிறேன். கேளுங்கள் என் ஸ்டோரியை. தீர்ப்பு எழுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு ஊர், பிழைக்க ஒரு ஊர். தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கொட்டாம்பட்டியில் பிறந்த நான் கோட்டை இருக்கும் சென்னைக்கு ஓடோடி வந்தேன். சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது. என் பைசாக்களை நைசாக பிடுங்கிக் கொண்டது. டீ கடை புரைக்க கூட வக்கில்லாமல் அலைந்த நான் எம்டி ஸ்டொமக்கில் கும்டி அடுப்பு போல் புகைந்தேன். எல்லாம் இழந்து லாசான நான் லாஸ்டில் கேடி லிஸ்டிலும் சேர்ந்தேன். என் பெயரோ கல்யாணராமன், மங்களகரமான பெயர். ஆனால் கையிலோ கரன்சி இல்லை. நான் மட்டும் நினைத்திருந்தால் லஜ்ஜை இல்லாமல் பிச்சை எடுத்திருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு மாடர்ன் பெயரை மடக்கி பிராக்கெட் போட்டிருந்திருக்கலாம். ஸ்மக்லிங் என்ற காலத்தை ஓட்டி இருக்கலாம். ஆனால் அதைத்தான் விரும்புகிறதா இந்த நீதிமன்றம்? வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான். ஓடினேன். அதிர்ஷ்டக்கல்காரன் என் பணத்தை அபே செய்ய முயன்றான். ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு வேட்டு வைத்தான். ஓடினேன், ஓடினேன், ஓடினேன். இன்டர்நெட் காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். பிடபிள்யூ காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். டெலிபோன் காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். எத்தனை வழிகளடா, அதில் தான் எத்தனை குழிகளடா. ஓடினேன், ஓடினேன். சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்து விட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம்.